ஹாய் வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 150 கிராம் துவரம் பருப்பு, அப்புறம் 6 வரமிளகாவை சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி அதையும் தனியாக ஊற வச்சுட்டு, ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் மல்லி போட்டு நல்லா வறுத்துட்டு, அதிலே உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், 2 தக்காளி, வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை வணக்கிட்டு அதுலேயே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் உருண்டைக்கு கொஞ்சோண்டு தேங்காய், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, அது மட்டும்தான். பட்டை கிராம்பு நான் தனியாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரைக்கிறதுக்கு வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, அந்த சோம்பு, பட்டை, கிராம்பு தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு, உப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு, பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். மசாலா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து வணக்கி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு புளி சேர்த்து வடைச்சட்டியில் வச்சுட்டு, அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த உருண்டையை போடணும். இப்போ பருப்பு உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா தனித்தனியாக அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வேக விட்டதுக்கு அப்புறமா வெந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ தாளிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வணக்கி சேர்த்துட்டா போதும். சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிரும். மீன் குழம்போட ஃப்ளேவரில் ஒரு பருப்பு உருண்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.